சாவுன்றாங்க. அந்த 8,00,000 யார் சம்பாரிச்சு குடுத்தா? அவர் இல்லையே இன்னைக்கு. அவர் ஒரு 10 நாள் கூட வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துருந்துருக்கலாம். அவங்க ஃப்ரெண்டுங்கலாம் அங்க இருக்கிறவங்க கூட இருந்து பார்த்து, வேலைய விட்டுட்டு பார்த்து, அந்த பாடிய அமுச்சு வச்சாங்க. ஆனா ஒரு சில பேர் வெளிநாட்டு வாழ்க்கை சொல்றோம். லேடீஸால தாங்க இவங்களோட ஆசை, இவங்களோட இதுனால பிரஷர்னால பாவம் அவரால வரவே முடியல. அந்த உயிர் எவ்வளோ அல்லோல் பட்டு போயிருக்கும்ல. இப்ப கூட அத நெனச்சா எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். ஆனா அவங்க பார்த்தா அவங்க கேஷுவல் இது ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா, அது ஒரு பெரிய இது. அத ஈடுகட்டவே முடியாது. இருந்தாலும் நான் அவங்க மேல தப்பு தான் சொல்லுவேன். அவர் உடம்பு முடியலன்னு எத்தனையோ முறை ஃபோன் பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணும் இப்ப சொல்லி சொல்லி அழுவா. இப்ப ஃபோன் பண்றப்பலாம் சொல்லுவாரு, "உடம்பு முடியல, எனக்கு இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னே" சொல்றாரு. கூட்டிட்டு வந்துரலாமான்னு நான் 2 முறை அம்மாகிட்ட சொன்னேன். அப்புறம் அண்ணன கூட அனுப்பிச்சு வைக்கலான்னு கூட சொன்னேன். "இல்ல, இல்ல வந்துருவாங்க, வந்துருவாங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்காங்க, பார்த்துப்பாங்க, வச்சுப்பாங்க." இது இழப்பு தான். ஆனா இந்த இழப்ப அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. அவருக்கு என்னென்ன எண்ணோட்டங்கள் ஓடியிருக்கும், என்னென்ன எது எத யோசிச்சிருப்பாரு, தெரியலல்ல. பெரிய இது அது.